ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். அப்படின்னு அழகே இல்லை. சாரி ஃபார் த லேட். லாங் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கான ஒர்த்து கண்டிப்பாக உங்களுக்கான இந்த வீடியோஸில் கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் எண்டு வரையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் கிச்சன் ப்ராடக்ட் 2 ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவே ரொம்ப யோசித்து தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். கிச்சனுக்குன்னு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா, ஒரு கண்டெய்னர் வாங்கணுன்னா கூட ரொம்ப யோசித்து தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் போடுவேன். ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி 10 டைம் யோசிப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதுக்கெலாம் செலவு பண்ணலாமா வேணாமா, அப்போல்லாம் நிறையா யோசிப்பேன். நீங்களாம் அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ₹1 செலவு பண்ணுறதா இருந்தாலும் அதை யோசித்து செலவு பண்ணுவேன். சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க ரொம்ப கஞ்சோன்னு கூட. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் அனாவசியமாக செலவு பண்ணும். அவசியத்துக்கு செலவு பண்ணால் போதும், அத்தியாவசியத்துக்கு செலவு பண்ணால் போதும். அனாவசியமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனால் ஒவ்வொரு பொருளும் யோசித்து வாங்குவேன். அப்படி வாங்கினதான் இந்த கண்டெய்னர். இது வாங்கணும்னு சொல்லிட்டு விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் 1 இயர் கூட ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் நான் பண்ண ஒரே மிஸ்டேக், ஆர்டர் பண்ண உடனே சின்ன பாக்ஸை சீக்கிரம் பிரித்து பார்த்தாச்சு. ஆனால் பெரிய பாக்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக பிரித்ததுனால தான் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப லூஸாக இருக்குது, லிட்டெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்குது. ஏர் டைட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நம்பி வாங்கினேன். ஆனால் ரொம்ப லூஸாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? செக் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸையும் செக் பண்ணி தான் நான் வச்சிட்ருந்தேன். ப்ராடக்ட்லாம் வந்துடுச்சுன்னா நம்ம உடனே செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் ஆன்லைன்லலாம் நம்ம ஷாப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடனே ஒரு 7 டேஸ் ஒரு 5 டேஸ்க்குள்ளே பிரித்து பார்த்துடணும். நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால, ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுனால லேட்டாக பிரித்தேன். அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப காஸ்ட் போட்டு நம்ம வாங்கி நம்ம கிச்சனுக்குன்னு ஆசையாக அதை ஆர்டர் போட்டிருப்போம். அதுவும் ரொம்ப ஒரு ஏர் டைட்டே இல்லாமல் வரும்போது அடுத்தது ஆன்லைனில் ஆர்டர் போடணுமா அப்படிங்கிற மாதிரி யோசனையாகவே இருக்குது. இப்போ நான் பிரிக்கிறது வந்து பெரிய பாக்ஸு. ஸோ எல்லாமே நம்ம ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் போடுறோம், சூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்க்கணும். ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா நம்ம உடனே ரிட்டர்ன் போட்டுடலாம். அதுக்காக தான் என்னோடய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சின்ன பாக்ஸ் ஆர்டர் போட்டது தான். ரிட்டனே பண்ணிடலாங்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இருந்தாலும் ரொம்ப வெயிட்டான பொருள்லாம் நம்ம கொட்டி வச்சோம்னா லிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது லூஸ் ஆகிடுது. அதுதான் ஏன்னு தெரியலை. ஆனால் மற்றபடி டப்பா எல்லாமே ஓகே தான். கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா பூச்சி வண்டு இது மாதிரி ஏதாவது வச்சிருந்துச்சுன்னா நம்ம உடனே எடுத்து அதை நம்ம எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா பூச்சி வண்டுலாம் வச்சிருச்சுன்னா அது நமக்கு தெரியாது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒயிட் கலராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிச்சனில் ஒயிட்டாக இருந்தவங்க பளிச்சுன்னு தெரியும். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பார்த்திங்களா, இது கொஞ்சம் ஓகே தான். நான் ஒவ்வொரு பாக்ஸாக செக் பண்ணி தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மெட்டீரியல் வைஸ் குவாலிட்டி வைஸ் ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுத்து தனியாக செக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொருளெல்லாம் கொட்டி வச்சிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணி ஈரமே இல்லாத நம்ம ஒரு பொருளை கொட்டி வைக்கணும். நெக்ஸ்ட் டே கண்டினியூவாக எடுத்திருந்த விளாக் தான். தம்பிக்கு வந்து 48 நாள் விளக்கு போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் விநாயகருக்கு. அதை நான் ஒரு மினி விளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன்.
தம்பிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகிறதுனால விநாயகருக்கு விளக்கு போட்டால் ரொம்ப நல்லதுனாங்க. அதனால் விநாயகருக்கு விளக்கு போட்டு 48வது நாள் விளக்கு போட்டதுக்கப்புறம் அபிஷேகம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அதுதான் பண்ணியிருந்தோம். எல்லாமே பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அவங்களே அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. சக்கரை பொங்கலும் சுண்டலும் தான் வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். கும்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டினியூவாக அந்த விளாக் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கோயிலில் போயிட்டு நம்ம சாமி கும்பிடுவோம், மன அமைதியும் கிடைக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா மனசே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி விளக்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஆன்மீக சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் எல்லாத்தையுமே பொருள்லாம் கொட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு பொட்டுக்கல்ல, பருப்பு இது தான் கொட்டி வச்சுருந்தேன். கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொட்டி வைக்கிறதுக்கு நான் வேறு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் கொட்டி வச்சுருந்தேன். ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எடுக்கும் போது நீட்டாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் கொட்டி வச்சோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வாங்கினேன். சரி இந்த இடம்லாம் ரொம்ப இதாக இருக்குது, பெயிண்ட் அடிக்கணும்னா இப்போதைக்கு கண்டிப்பாக முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு எட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தேன். பருப்பு, உளுந்து, சுண்டல் எல்லாத்தையுமே இதிலே கொட்டி எனக்கு வச்சுட்டு இது மொத்தம் 12 பாக்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். இந்த ஒயிட் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நான் வேணால் உங்களுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லாமே இதில் கொட்டி வச்சதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுவும் இந்த கிச்சனில் அந்த டப்பாலாம் அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த பொருளை எங்கே வைக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே இருக்குது. என் வீட்டிலலாம் அதாவது அம்மா வீட்டிலலாம் நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன். அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போவேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ தானோன்னு தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ப்ராப்பராக நம்ம ஒரு கிச்சனை மெயின்டைன் பண்ணணும், ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஒரு ப்ராப்பராக ஒரு கிச்சனை கூடமா மெயின்டைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு யாராவது அதை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக எந்த பொருளை எப்படி வைக்கிறதுன்னு இன்னும் தெரில. இன்னும் ஏதாவது ஆர்டர் போட்டு ஏதாவது நீட்டாக வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. கீழெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி கலைச்சி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இடத்த மட்டும் தான் சுத்தம் பண்ணால் நான் எடுத்தேன். நான் எடுக்க எல்லா இடமும் சுத்தம் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அப்புறம் எல்லா பொருளையும் எடுத்து தொடச்சி விட்டதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி இருக்க ஒரு கிச்சனை நீட் பண்ணணுன்னா இவ்வளோ நேரம் ஆகும் பார்த்திங்கன்னா. எனக்கு ஒரு 2 hours எடுத்துருச்சு க்ளீன் பண்ணி முடிச்சு. இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் லைனர் நான் வாங்கியிருந்தேன், அதை நானே தான் ஒட்டியிருந்தேன். அதில் ஒட்டுறப்பெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு, வாட்டர் ப்ரூஃபும் தான். ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ் மட்டும் அதில் இருக்குது. ஆனால் ஒட்டும் போது தனியாக ஒட்ட முடியல. ஸோ ஹேர் பப்பிள் விழுந்துருச்சு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாரோட சப்போர்ட்டோட வச்சு ஒட்டுங்க, கண்டிப்பாக நீட்டாக ஒட்டுங்க. அப்படி தான் நல்லாயிருக்கும். இப்போ என் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் வரும். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், எங்கள் வீட்டுக்கு ஒரு தேவதை வந்துருச்சு. அது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூட நான் ஷேர் பண்ணிக்கும் போது. வேறு எதுவும் இல்லை, எங்கள் அண்ணாவுக்கு பொண்ணு பிறந்திருக்கா, எனக்கு மருமக பிறந்திருக்கா. பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தா. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி தேவதை வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஹோப் நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.